என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் வணிகர்கள் பொதுமக்களும் அச்சத்தில் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது கடைவீதியில் பைனான்சியரை பொருளுடன் விரட்டிய சம்பவம் பரபரப்பையும் பதபதைப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் ஐயாக்கனு மகன் பாண்டியன். அருகன்குளம் சாலையில் பைனான்ஸ் நடத்தி வரும் இவர் அறந்தாங்கி தாலுகா மோட்டார் வாகன மறுவிற்பனை சங்க தலைவராகவும் உள்ளார். பாண்டியன் சங்க தலைவர் என்பதால் இவரிடம் வந்த அரசர்குளம் வடபாதி கிராமத்தை சேர்ந்த ராகவன் தனக்கு பழைய பைக் வாங்கி தருவதாக கூறி அம்மா இருசக்கர வாகன விற்பனை கடை நடத்தி வரும் பாண்டி கௌதம் மற்றும் அவர் மனைவி ஆகியோர் என்னிடம் ரூபாய் 50,000 வாங்கி கொண்டு ஏமாற்றிவிட்டனர். அதனால் அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த புகார் குறித்து பாண்டி கௌதமை அழைத்து பேசி பணத்தை கொடுக்க குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் வாங்கிய பணத்தை கொடுக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் பாண்டி கௌதம் பணத்தை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதனால் பாண்டி கௌதமிடம் மீண்டும் சங்க தலைவர் பாண்டியன் பணம் கேட்டுள்ளார். இந்த நிலையில் 18ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு பாண்டியனின் பைனான்ஸ் அலுவலகத்திற்கு வந்த பாண்டி கௌதம் மற்றும் மாஸ்க் அணிந்த இருவர் கடையின் அருகே சாலையோரம் நின்ற பாண்டியனிடம் நீ கட்ட பஞ்சாயத்து பண்றியா என கேட்டுக்கொண்டே மாஸ்க் அணிந்த நபர்கள் பொருளை எடுத்து பாண்டியனை விரட்டினர். உயிர் பிழைக்க ஓடிய சங்க தலைவர் பாண்டியன் கால் தவறி கீழே விழ அருகில் நின்றவர்கள் கூடிவிட்டதால் பாண்டி கௌதம் கும்பல் பைக்கில் தப்பி சென்று விட்டனர். இதனால் சங்க தலைவர் பாண்டியன் உயிர் தப்பினார். அதே பதற்றத்தோடு அறந்தாங்கி காவல் நிலையத்தில் சிசிடிவி பதிவுகளுடன் சென்று பாண்டி கௌதம் அவர் மனைவி மற்றும் மாஸ்க் அணிந்த இருவர் மீது புகார் கொடுத்துள்ளார் பாண்டியன். புகாரை வாங்கிய அறந்தாங்கி போலீசார் சிசிடிவி ஹார்ட் டிஸ்குகளை எடுத்து சென்று பதிவுகளை அடித்துவிட்டு திருப்பி கொடுத்துள்ளனர். இந்த சூழலில்தான் வழக்கு பதிவு செய்தும் நடவடிக்கை இல்லை என்று 21ஆம் தேதி வியாழக்கிழமை திருச்சி மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் கொடுத்துள்ளார் பாண்டியன். அறந்தாங்கியில் இந்த சம்பவம் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் அச்சப்பட வைத்துள்ளது. கொடுத்த புகாருக்கும் சரியான நடவடிக்கை இல்லை. ஆதாரமாக இருந்த சிசிடிவி பதிவுகள் உள்ள ஹார்ட் டிஸ்கை போலீசார் எடுத்து போய் அழித்து விட்டனர் என்று கூறிய பாண்டியன், அதனால்தான் ஐஜியிடம் புகார் கொடுத்தேன். இனி புதுக்கோட்டை ADSP முரளிதரன் விசாரிப்பதாக கூறியுள்ளனர். எனக்கும் அறந்தாங்கி நகர மக்களுக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் என தெரிவித்தார். இப்போது கூலிப்படையாக வந்த நபர்கள் புதுக்கோட்டையை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த தகவலையும் போலீசாரிடம் கொடுத்திருக்கிறோம். பொதுமக்கள் வியாபாரிகள் அச்சத்தை போக்க அறந்தாங்கி போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு லஞ்சத்தில் மஞ்சள் குளிக்கும் சில போலீசாரை இடமாற்றம் செய்தால்தான் மாற்றமும் நிம்மதியும் வரும் என்கிறார் சங்க தலைவர் பாண்டியன். கூலிப்படை ரவுடிகளின் கூடாரமாகிறதா அறந்தாங்கி என்ற கேள்வி பலமாக எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.